ஹலோ மக்களே, இந்த தடவை நான் வந்திருக்கிறது ஒரு புது லொக்கேஷன். சென்னை மதுரை தாண்டி இந்த தடவை நான் வந்திருக்கிறது டெல்டா. டெல்டானா தஞ்சாவூர் பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது, கும்பகோணம் பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது, திருவாரூர் பற்றி கூட நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் இப்போ வந்திருக்கிறது மயிலாடுதுறை. இந்த வீடியோவில் மயிலாடுதுறையில் என்னென்ன பிளேசஸ் பார்க்கலாம், எங்கெங்கே சாப்பிடலாம், வெரி ஆத்தென்டிக் வெஜ் நான்வெஜ் ஹோட்டல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு 10 to 12 மினிட்ஸ் எனக்காக ரிசர்வ் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொத்து பரோட்டா சத்தத்தோட நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்குறது மயிலாடுதுறையோட மையப்பகுதி மணிக்கூண்டு. மயிலாடுதுறை பழங்கால சோழ பேரரசின் முக்கிய மையமாக இருந்திருக்கு. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் காலத்தில் கூட இப்பகுதி முக்கிய வர்த்தக நகரமாக இருந்ததாக சான்றுகள் நமக்கு சொல்லுது. அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம். இப்ப நம்ம பாக்குறது பட்டமங்கல தெரு. மாலை நேரங்கள்ல ரிலாக்ஸ்டா காத்தாட நம்ம நடந்து போனோம்னா அந்த பகுதியில விளைவிக்கிற விவசாய பொருட்களை விவசாயிகள் ரோட்டோரமா கொண்டு வந்து விற்பாங்க. பூ, பழ வகைகள், காய்கறிகள், கீரைகள் என அத்தனையுமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். விலை கம்மியாகவும் கிடைக்கும். ஸோ மயிலாடுதுறையில் மணிக்கூண்டு ரொம்ப பாப்புலர். பூ சந்தையும் இங்கே இருக்குது. பூவும் கம்மி விலையில் நம்ம மாலை நேரங்களில் போனால் வாங்க முடியும். வாழ்வில் நூறானந்தம், வாழ்வே பேரானந்தம் பெண்ணே. மயூரநாத சுவாமி கோயில் சோழர் கட்டிய பிரம்மாண்ட சிவாலயம் மயிலாடுதுறை நகரின் சிறப்பு மிக்க அடையாளங்களில் ஒன்று. மயிலாடுதுறை காவிரி நதிக்கரையில் அமைந்ததால் இது தென்னிந்திய காசி என்றும் அழைக்கப்படுகிறது. இன்றளவும் நீங்கள் அங்கே இருக்கிற மக்களை கேட்டிங்கன்னா 1000 ஆனாலும் மாயரம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. புராணங்களில் பார்வதி தேவிக்கு மயில் வடிவில் சிவபெருமானை வழிபட்ட இடம் என்பதால் இதற்கு மயிலாடுதுறை என்று பெயர் வந்ததா சொல்றாங்க. கடும் தவம் செய்த பார்வதி தேவியை சோதிக்க சிவபெருமான் வந்ததாகவும் அந்த இடத்தில் மயில் ஆடியதாகவும் அதனால் மயில் ஆடும் துறை மயிலாடுதுறை என்று பெயர் பெற்றதாக கூட சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கங்கையில நீராடுறது எவ்வளவு புனிதமானதுன்னு. ஆனா மயிலாடுதுறையில ஓடக்கூடிய காவிரியில நீராடுவது கங்கைக்கு நிகரான புனிதமாக இங்க கருதப்படுகிறது. கோவிலுக்குள்ள வீடியோகிராஃபி நாட் அலவுட். இது கொலு மண்டபம். அபயாம்பிகை சந்நிதியில 2025ஆம் ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு கொலு அழகா ரொம்ப பிரம்மாண்டமா வச்சிருந்தாங்க. அதுல இருந்து சில கிளிப்பிங்ஸ் உங்களுக்காக. இன்னொரு முக்கிய சிறப்பு என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் கங்கை எவ்வளவு புனிதமானதுன்னு. உலகில் உள்ள அத்தனை பாவங்களையும் தீர்க்கும் இடம் கங்கை என்று நம் எல்லாராலும் நம்பப்படுகிறது. அப்படிப்பட்ட கங்கையே தன்னுடைய அனைத்து பாவங்களையும் போக்கிக் கொள்ள மயிலாடுதுறை துலாக்கட்டத்தில் ஓடும் காவிரியில் மூழ்கி தன்னுடைய அனைத்து பாவங்களையும் போக்கிக் கொள்வதாக ஒரு ஐதீகம். ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் மயிலாடுதுறை காவிரியில் புனித நீராடுவது பாவ நிவர்த்தி என்று அனைவராலும் நம்பப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மண்டபத்துல நிறைய போட்டோ ஷூட்ஸ், வீடியோ ஷூட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இது மயூரநாதர் சந்நிதியோட வெளி பிரகாரத்துல இருக்கக்கூடிய மண்டபம். இங்க எப்போதுமே பிஸியா போட்டோ ஷூட்ஸ் அண்ட் வீடியோ ஷூட்ஸ் எடுப்பாங்க. நீங்க பிளான் பண்ணும்போது ஈவினிங் கோயிலுக்கு போற மாதிரி பிளான் பண்ணுங்க. 4 மணிக்கு கோயிலோட நட திறந்துருவாங்க. ஸோ ஈவினிங் கோயிலுக்கு போனீங்கன்னா ரிலாக்ஸ்டா சாமி கும்பிட்ட மாதிரியும் இருக்கும், வீடியோ ஷூட்ஸ், போட்டோ ஷூட்ஸ் எடுத்த மாதிரியும் இருக்கும். மனசுக்கு நிம்மதியும் அமைதியும் தரும். இது கோயில் நிலத்துல விளைஞ்ச நெல்மணிகள். ஒரு சில கோயில்களுக்கு போனால் மட்டும்தான் மனசு பிரார்த்தனையை தாண்டி அமைதியை தரும். அந்த வகையில மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயூரநாதர் கோயில் உங்க பிரார்த்தனைகளுக்கு ஏற்ற இடமாகவும் உங்க மனதுக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரக்கூடிய இடமாகவும் கண்டிப்பா இருக்கும். ஒரு முறை கண்டிப்பா இந்த கோயிலுக்கு சென்று வாங்க. உங்களது பிரார்த்தனைகள் நிச்சயம் நிறைவேறும். ஓகே, சாமி கும்பிட்டாச்சு, அடுத்து சாப்பாடு தானே. கண்டிப்பா. ஸோ நைட்டு டின்னர் வாசன் பாரம்பரியா அப்படின்னு ஒரு புது ரெஸ்டாரண்ட் அங்கே பட்டமங்கல ஸ்ட்ரீட்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. இது மயிலாடுதுறையில் ஆரம்பிச்சு ஒரு 7-8 months ஆகுது. இதோட மெயின் பிரான்ச் திருவாரூர்ல இருக்கு. திருவாரூர்ல 2-3 பிரான்ச் இருக்கிறதா சொன்னாங்க. ஆனா இது ஒரு 78 years ஆன லெகசி ஷாப். நான் முன்னாடி சொன்னது போல ஒரு ட்ரெடிஷ்னல் ஆத்தென்டிக் சைவ சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா வாசன் பாரம்பரியா இட்ஸ் அ குட் சாய்ஸ். இன்னைக்கு ஸ்பெஷலா தட்டி இட்லி, பொடி இட்லி, கீ பொடி இட்லி, மினி சாம்பார் இட்லின்னு நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க. கடையோட ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மாதிரி ஒரு டிவைன் லுக். கடை ஃபுல்லாவே ஆன்டிக் பொருட்களை கலெக்ட் பண்ணி அதுல டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க.
ஸோ நீங்கள் ஒரு டிவைன் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கீங்க, வெறும் கோயிலுக்கு மட்டும் தான் போக போகிறீங்க, உங்களுக்கு வெஜிடேரியன் ஃபுட் தான் ஆப்ஷன் அப்படின்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாய்ஸ். வாசன் பாரம்பரியா நோட் பண்ணிக்கங்க. பட்டமங்கல ஸ்ட்ரீட்டில் இருக்குது. கடைவீதி, கோயில், மணிக்கூண்டு எல்லாத்துக்கும் மிக அருகில். நான் வழக்கம் போல் இலையெல்லாம் குளிப்பாட்டிட்டு என்னோட ஆர்டருக்காக வெயிட்டிங். நான் ஆர்டர் பண்ணியிருந்தது ஆனியன் ரவா, மொறு ஆனியன் ரவா அண்ட் 2 இட்லிஸ் அண்ட் 1 காஃபி, அவ்வளோதான். ஆனியன் ரவாவோட டெக்ஸ்சர் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்பவும் தீயாமல் பதமாக எடுத்திருந்தாங்க. ஸோ கார சட்னி, சாம்பார், ஒயிட் சட்னி. உங்களுக்கு வேணும்னா பொடி எண்ணெயும் சர்வ் பண்ணுறாங்க. ஸோ ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆனியன் ரவா க்ளோஸ் டு 120 rupees, வெரி நாமினல் ரேட். டேஸ்ட் ஆசம். ஆனந்தம் வாழ்வில் நூறானந்தம், வாழ்வே பேரானந்தம். பெண்ணே நரையெழுதும் சுயசரிதம், அதில் அன்பே ஆனந்தம். ஆனந்த பச்சை கிளிகள் தோளோ. இங்கே எப்போ சார் ஆரம்பிச்சிங்க? இது 8 மாதம் ஆகுது சார். 8 months. மெயின் பிரான்ச் வந்து திருவாரூர். அது 1952 இருக்கு. கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு மேலே இருக்கு. ஓ, இங்கே வந்து 2 பிரான்ச் தான், மயிலாடுதுறை. 3 பிரான்ச். ஓகே. குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது சிங்கமடை ஐயனார் பேக்கரி. இது ஒன் ஆஃப் தி லெகசி ஷாப்ஸ் இன் மயிலாடுதுறை. இங்கே மணி காரா பூந்தி, காரா சேவ், நெய் காரா சேவ் இது எல்லாமே ரொம்ப பாப்புலர். மாயரத்துலேயே 3 பிரான்ச் இருக்குது. இது வந்து கொர்நாட்டில் இருக்கிற பிரான்ச். ஸோ ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு, இன்னுமே ஒன்லி மஞ்சிங் தான். நீங்கள் சேட் ஐட்டமோட பிரியராக இருந்தால் உங்களுடைய சாய்ஸ் முராரி ஸ்வீட்ஸ். முராரி ஸ்வீட்ஸோட ஆரிஜின் கும்பகோணம், ஆனால் மயிலாடுதுறையில் 2 பிரான்ச் இருக்குது. ஸோ இது வந்து மணிக்கூண்டு பட்டமங்கல ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பிரான்ச்சு. இங்கே நார்த் இந்தியன் ஐட்டம்ஸான பாசந்தி, ரசமலாய், பாதாம் கீர், சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே பாப்புலர். நான் இங்கே ஆர்டர் பண்ணது ஒரு பேல்பூரி, ஒரு ரசமலாய், அப்புறம் ஒரு ஃபைனல் டச்சா கும்பகோணம் டிகிரி காஃபி. பாவ் பாஜிலே உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பன்னீர் போட்ட பாவ் பாஜி அண்ட் காளான் போட்ட பாவ் பாஜி. அதுக்கு ரேட்டு சின்ன வேரியேஷன்ஸ், 90 + 30 rupees 40 rupees டாப் அப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பேல்பூரி வெரி நார்மல். ஸோ 80-90 rupeesக்கு பேல்பூரி கிடைக்குது. ஸோ பேல்பூரியிலே நீங்கள் தேவைப்பட்ட மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் நிறையா வேணும்னா நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம், இல்லை சேவ் நிறைய வேணும்னாலும் சேவ் நிறைய போட்டு கொடுப்பாங்க. ஃபைனல் டச்சா கும்பகோணம் டிகிரி காஃபி. கும்பகோணம் டிகிரி காஃபி வேர்ல்டு பாப்புலர், நான் சொல்லவே வேணாம். உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி லைட்டாக வேணுமா, ஸ்ட்ராங்காக வேணுமா, இல்லை ஜாகிரியா, இல்லை சுகரான்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சென்னை மாதிரி சிட்டிஸில் கார் ஓட்டிட்டு அங்கே கார் ஓட்டுறது ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருந்தது. 2 பக்கமும் பசுமையான வயல்வெளிகள், மரங்கள், கூட்டமே இல்லை. மனசுக்கு பிடிச்ச மியூசிக் போட்டுட்டு ரிலாக்ஸ்டாக கார் ஓட்டிட்டு போகிறதே ஒரு அலாதியான அனுபவம். மல்டிப்ளெக்ஸ் கல்ச்சர் அங்கேயும் ஆரம்பிச்சிருச்சு. கோமதி டாக்கீஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் தியேட்டர்ஸ் இன் மயிலாடுதுறை. அதை ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க இன் கொலாபரேஷன் வித் LA சினிமாஸ். இட்ஸ் a 2 screen தியேட்டர். ஒன்றில் இட்லி கடை, இன்னொன்றில் காந்தாரா சாப்டர் 1 ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் இட்லி கடைக்கு டிக்கெட் கிடச்சிது. ஸோ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் அங்கே போயிருந்தோம். 2 days ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா தியேட்டர்ஸ்லாம் போக முடியாது. இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் இனஃப் டைம் யூ கேன் ஆல்சோ விசிட். You would get a similar theatrical experience as in cities. மாயவரம் போயிட்டு காளியாகுடி ஹோட்டலில் சாப்பிடாம வரதா? காளியாகுடி ஹோட்டல் ஒன் ஆஃப் தி வெரி ஓல்டஸ்ட் ஹோட்டல்ஸ் இன் மயிலாடுதுறை. இது 1931 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட லேட்டஸ்ட் பிரான்ச் சென்னை நங்கநல்லூரில் 2022 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. காளியாகுடியில் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வித் காஃபி ரொம்ப பாப்புலர். அது போக சுட சுட இட்லி வித் புதினா சட்னி அண்டு கார சட்னி, தோசை, ரவா தோசை, மசால் தோசை ரொம்ப பாப்புலர். உங்களுக்கு வெரி ஆத்தென்டிக் ட்ரெடிஷ்னல் பனானா லீஃப் ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னா காளியாகுடி தான் பெஸ்ட் சாய்ஸ். நான் டின்னருக்கு 2 இட்லி அண்ட் 1 ரோஸ்ட் தான் ஆர்டர் பண்ணேன். சர்வீஸ் எக்ஸலண்ட்டாக இருக்கும். பக்கத்துலேயே இருப்பாங்க. உங்களுக்கு சட்னி தீர கொண்டு வந்து வைப்பாங்க. அதே போல் சாம்பார், சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் அல்டிமேட் டேஸ்ட். கண்டிப்பாக இந்த கடையை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வியாபாரம் போனீங்கன்னா ஒரு விசிட்டிங் அடிங்க. என்னடா இது ஒரே வெஜ் ஐட்டமாக இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ வந்துருச்சு நான்வெஜ் ஐட்டம். நம்ம ஐட்டம் தட் இஸ் கொத்து பரோட்டா. இது கொர்நாட்டில் இருக்கிற சாலி ஹோட்டல். இந்த வீடியோவில் நம்ம பிகினிங்கில் பார்த்தோம் இல்லையா, சிங்கமடை ஐயனார் பேக்கரி, அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே கிடைக்கிற கொத்து பரோட்டாவில் மிளகு பொடி போட்டிருப்பாங்க. யூஸ்வலாக கொத்து பரோட்டாவில் மிளகு பொடி இருக்காது.
ஆனால் சாலி ஹோட்டலோட ஸ்பெஷல் மிளகு பொடி போட்ட கொத்து பரோட்டா 150 to 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு கொத்து பரோட்டா. ஆனால் ஒரு பரோட்டா வாங்கினா 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இந்த கடை ஈவினிங் தான் கலக்கட்டும். ஈவினிங் ஒரு 6:30 7க்கு ஆரம்பிச்சதுன்னா நைட் 11:30 வரைக்கும் இங்கே கொத்து பரோட்டா கிடைக்கும். கொத்து பரோட்டா தவிரவும் பிளைன் பரோட்டா, வீச்சு பரோட்டா, சிக்கன் ஐட்டம்ஸ் அத்தனையும், மட்டன் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். யூஸ்வலாக பரோட்டா கேஸில் தான் பண்ணுவாங்க, பட் இங்கே ஃபயர்வுட்டில் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே ஸ்பெஷல். விறகு போட்டு எரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சூட்லேயே பரோட்டாவை போட்டு சரமாரியாக கொத்தி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் கொடுப்பாங்க. ஸோ உங்கள் பார்வைக்காக நான் க்ளோஸ்அப்பில் கொத்து பரோட்டாவை ஷூட் பண்ணேன். இதோட டேஸ்ட்டு வேறு லெவல், அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இது ஸ்ரீனிவாசபுரம், திருவாரூர் போகிற ரோட்டில் இருக்குது. ஸோ ஜெனிஃபர் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரிஸ் ரொம்ப பாப்புலர். மாயரத்தில் மட்டுமே இவங்களுக்கு 12லேருந்து 15 பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. இங்கே எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் அப்படின்னா ஆனியன் பக்கோடா, கரம் பக்கோடா, ரோஸ் மில்க், பாதாம் மில்க், ஃப்ரூட் அல்வா அண்ட் ட்ரை ஜாமுன். நீங்கள் மாயரத்தில் எந்த ஏரியாவுக்கு போனாலும் ஜெனிஃபர் ஸ்வீட்ஸை மிஸ் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு பிரான்ச் உங்கள் கண்ணில் படும். நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரி 12 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். Part 2 will come out very soon. Thank you so much for your time and support. Keep supporting me. Wish you all a very happy Diwali. Take care. Bye-bye.